அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பெண்கள்கிட்ட எந்த ரகசியத்தை சொன்னாலும் அவங்களால அதை மனசில் அடைச்சி வைக்க தெரியல. யார்கிட்டயாவது போய் சொன்னாதான் அவங்களுக்கு மனசே ஆறுன்ற மாதிரி ஆயிடுறாங்க. அந்த விஷயம் அப்படியே பரவிடுது. ஆனால் அதே ஆண்கள்கிட்ட சொன்னால், இது உன் மனசோட வச்சுக்கோ, வேறு யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னால் மனசோட வச்சுக்குவாங்க. ஆனால் பெண்களால் அது முடியறதில்ல. ஏன் இது வரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா, இல்லை யோசனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா? கிராமத்துலலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஜோன்னு மழை பெஞ்சுன்னு இருந்தால் கூட மரத்தை தலை மேலே கவுத்துன்னு போய் பக்கத்து வீட்டில் அந்த விஷயத்த சொல்லிட்டு வருவாள், அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த. அது ஏன்னு இது வரைக்கும் யாருன்னா சிந்திச்சு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அது அவங்க இயல்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம், நம்ம மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு கதையில் படித்தேன். என்னன்னா, குந்தி தேவிக்கு திருமணத்துக்கு முன்பே ஒரு குழந்தை பிறந்ததுன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது திருமணத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை எல்லாரும் இந்த சமுதாயம் ஏற்றுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு கூடையில் வச்சு ஆத்தோடு அனுப்பி விட்டுறாங்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சினா அவங்க அதோட மறந்துடுறாங்க. இந்த மகாபாரத போர் நடக்கும்போது தான் கிருஷ்ணன் அவங்களுக்கு ஞாபகம் பண்ணுறான். எதிரணியில் இருக்கக்கூடிய கர்ணன் தான் உன்னுடைய மூத்த மகன். நீ அவங்ககிட்ட போய் பேசி பாண்டவர் பக்கம் அவனை இழுத்துன்னு வந்துரு. துரியோதனர்கள் கௌரவர்களை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சரின்னு இவங்க போகிறாங்க. போய் நான் தான்பா உன்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய மூத்த மகன் அப்படின்னு அவங்க சொல்லி விளக்கம்லாம் சொல்லி நிரூபிச்சிடுறாங்க கட்சியில். ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் என்னுடைய அம்மாவோடு இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் நான் அங்கே வந்தேன்னா நான் என் நண்பனுக்கு நன்றி கெட்டவனாக மாறிடுவேன். அதனால் நான் அங்கே வர்றது எந்த விதத்துலேயும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்ன இந்த விஷயத்தை பாண்டவர்கள்கிட்ட போய் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிடுறான். ஒன்றே ஒன்று செய்யுங்க, நான் இறந்துட்டேன்னா என்னுடைய உயிர் போகிற தருவாயில் என் தலையை உங்கள் மடி மேலே எடுத்து வச்சுன்னு மகனே மகனேன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிறான். மகாபாரத போர் நடந்து முடியுது. அர்ஜுனன் அம்பு மழை பொழிகிறான், கர்ணன் நிலத்தில் சாயிறான். அவங்க உயிர் போகுதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த அம்மா ஓடி போய் அவனை தூக்கி மடியில் வச்சுக்கின்னு அழுகுறாங்க. மகனே மகனே போயிட்டேடான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பாண்டவர்களுக்கு ஒன்றும் புரியல. நாம் 5 பேர் இங்கே இருக்கிறோம், இவங்க என்ன அவனை தூக்கி நம்ம எதிரி தூக்கி மடியில் வச்சுன்னு இவங்க அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்ட போய் என்னம்மா அவன் எதிரி நம்ம அவனுக்கு அவனை போய் நீங்கள் இதை அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லைடா இவன் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் மூத்த அண்ணன், இவனும் எனக்கு பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி. இது ஏம்மா நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அவன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. ஏம்மா இப்போ இவன் தான் எனக்கு அண்ணன் தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டிருக்க மாட்டேனே, சரி நீயே வச்சுக்கிட்ட ராஜ்யத்துன்னு நான் சொல்லிட்டு இருப்பேனே, ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவன் திட்டுறான். அப்போ தான் நான் ஒரு சாபம் கொடுக்குறான். இப்போ என்னுடைய தாய் இது அந்த ரகசியத்தை அவன் காப்பாற்றி வச்சிருந்ததால் தான் என்னுடைய அண்ணனை நான் இழந்தேன். அதனால் இனி இந்த உலகத்தில் பூலோகத்தில் எந்த பெண்களுக்கிட்டேயும் ரகசியமே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் சாபம் கொடுக்குறான். அந்த சாபம் தான் பாருங்கள், அது யுகங்களை தாண்டி கூட இன்றைக்கும் இந்த பெண்கள்கிட்ட அந்த குணம் மாறாமல் இருக்குது. அது இவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.